ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நீங்கள் இப்போ பார்க்குறது என்னென்னா, நம்ம வீட்டுக்கு வந்து சாய்பாபா வந்திருக்காங்க ஷீரடியிலேருந்து. ஹஸ்பண்ட் வந்து ஷீரடிக்கு போயிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஸோ அப்போ வந்து அங்கேருந்து ஒரு சின்ன சாய்பாபா சிலை வாங்கிட்டு வந்தாங்க. எங்ககிட்ட வந்து ஆல்ரெடி பூஜை ரூமில் நான் க்ளேயில் ஆன ஒரு சிலை வச்சுருக்கேன், சாய்பாபா சிலை. அப்புறம் ஒரு ஃபோட்டோவும் வச்சுருக்கேன். சரி, ஷீரடிக்கு முதல் போயிட்டு வரும்போது எப்படி பாபா இல்லாமல் சொல்லிவிட்டு ஒரு செராமிக்கில் ஒயிட் கலரில் ஒன்று வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ரொம்ப குட்டியாக, ரொம்ப க்யூட்டாக, அழகாக இருந்தாங்க. சரி, அவங்களுக்கு வந்து நம்ம அன்றைக்கே இப்போ வச்சிடலாம், பூஜை பண்ணிடலாம் சொல்லிவிட்டு வாஷ் பண்ணி பொட்டு வச்சு கோலம் போட்டு ஒரு பாயசம் மாதிரி செஞ்சு நான் வந்து அன்றைக்கி வீட்டில் வச்சு நான் வந்து சாமி கும்பிட்டுட்டேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாபா வந்து எப்போவுமே ஒரு அழகு, ஒரு அமைதி தான் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் அங்கே என்ன ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா, பிரசாதம் மாதிரி பால்கோவா தான் அங்கே வந்துட்டு இருந்தது. அப்புறம் ஒரு மாவுருண்டை மாதிரி ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வேறு எதுவும் அங்கே ரொம்ப ஸ்பெஷலாக எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபுட்டு எல்லாமே கொஞ்சம் ரொம்ப காரமாக ஸ்பைஸியாக தான் இருந்தது சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ஊதுவத்தி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஒரு 5 டைப்ஸு 5 கலர்ஸில் ஆயுர்வேதிக் ஊதுவத்தி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிடச்சிதுன்னு சொல்லிட்டு அது வாங்கிட்டு வந்தாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவும் அங்கே ஸ்பெஷலாக இல்லை. ஸோ நம்ம வீடியோட எண்டுக்கு வர போகிறோம். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். நான் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, டேக் கேர் ஆல்.